ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹேர் ஸ்பா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹேர் ஸ்பாவோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னா, நம்ம ஹேரில் இருக்க ஸ்ப்ளிட் எண்ட்ஸை நம்மளுக்கு குறைக்கும். ஹேர் ஃபால் இருந்தால் அதையும் நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். தலையில் டேண்ட்ரஃப் நிறையா இருக்கவங்களும் ஹேர் ஸ்பா எடுத்துக்கலாம். ரஃப்பான ஹேர் இருக்கவங்களும் ஹேர் ஸ்பா எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹேர் ஸ்பா பண்ணுற மூலயமா நம்ம ஹேருக்கு நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாகவும் மாறிடும். இந்த ஹேர் ஸ்பா கேர்லி ஹேர் அதுக்கப்புறம் வேவி ஹேர் இருக்கவங்க பண்ணால் அவங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஹேர் ஸ்பா நம்ம அதிகபட்சம் 15 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் பண்ணணும். இந்த ஹேர் ஸ்பா நம்ம ஹேருக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கறது இல்லாமல் நம்ம ஹேரை ஸ்மூத் அண்ட் சில்கியாகவும் மாற்றிடும். இந்த ஹேர் ஸ்பா வேவி ஹேருக்கும் கேர்லி ஹேருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணி ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த ஹேர் ஸ்பா 15 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பண்ணுறது ரொம்ப அட்வைசபிள். ரொம்ப டேண்ட்ரஃப் தொல்லை இருக்கிறவங்க ஹேர் ஸ்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் டேண்ட்ரஃப் ஃப்ரீ ஹேர் ரொம்ப கிடைக்கும். ஸ்ப்ளிட்டன்ஸ் நிறைய இருக்கவங்களும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஹேர் ஸ்பா பண்ணுறதுக்கு ஹேரை நல்ல செக்ஷனாக பிரித்து எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாஸ்க் அப்ளை பண்ணணும். முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஹேராக கையில் எடுத்து ஸ்கேல்ப்லேருந்து ஹேரோட எண்டு வரையே நம்ம இந்த மாஸ்க்கை அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இந்த ஹேர் ஸ்பாவை நம்ம ரெகுலராக பண்ணுறதுனால நம்ம ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மளால் முடிஞ்ச அளவு ஹேரை லேயராக பிரித்து ஸ்கேல்ப்லேருந்து ஹேரோட எண்டு வரைய நல்லா அப்ளை பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அதுக்கு மசாஜ் கொடுக்கணும். மசாஜ் ரொம்ப மைல்டாக மசாஜ் கொடுக்கணும். நம்ம ஹாட் ஆயில் மசாஜ் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிலாம் நம்ம மசாஜ் கொடுக்கக்கூடாது. இந்த ஹேர் ஸ்பாவை பொறுத்தவரை நம்ம ரொம்ப மைல்டான மசாஜ் கொடுத்தனால அது போதுமானது. மசாஜ் மோர் தென் 5 மினிட்ஸ் நம்ம கொடுக்குறோம். நம்மளோட கிளைண்ட் அப்போ தான் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. மசாஜ் நல்லா முடித்த உடனே ஹேரை ஷவர் கேப்பால் கவர் பண்ணி வச்சிடணும். எதுக்கு நம்ம ஷவர் கேப்பால் ஹேரை கவர் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஒரு வெட்னஸ் வெளியில் போயிடாமல் ஹேர் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வெட்டாகவே இருக்கும். ஷவர் கேப் போடுற முன்னாடி அகெயின் ஒரு வாட்டி நல்லா டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஹேர் மாஸ்க் ஈச் அண்ட் எவ்ரி ஹேர்லேயும் அப்ளை ஆயிருக்கான்றதை. ஷவர் கேப் போட்டதுக்கப்புறம் மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஏன்னா இது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்றனால ரொம்ப நேரம் நம்ம ஹேரில் விட வேணாம். ஹேர் ஸ்பா பண்ண ஃபர்ஸ்ட் சிட்டிங்கே நம்ம ஹேரில் ரொம்ப நல்ல ரிசல்ட் தெரியும். நம்ம மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறப்ப நம்மளோட ஹேர் ஃபால் சுத்தமாக கண்ட்ரோல் ஆயிரும். நம்மளோட ஹேர் நல்லா க்ரோவ் ஆகுறதே நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும். 15 மினிட்ஸ் நல்லா ஹேர் செட் ஆனதுக்கப்புறமா மைல்டான ஸ்பா ஷாம்பூன்னு இருக்குது, அதை வச்சு நம்ம இந்த ஹேரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஹேரை நம்ம நல்லா ப்ளோ ட்ரை பண்ணணும். ப்ளோ ட்ரைக்கு நம்ம செட்டிங் கோல்டு வச்சுக்கலாம். ஹாட்டாக வச்சு நம்ம ஹேரை ப்ளோ ட்ரை பண்ண வேணாம். நல்லா எல்லா ஹேரையும் ப்ளோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேரை ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்ட்ரைட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸ்பா சீரம் தனியாக இருக்குது, அதை நம்ம அப்ளை பண்ணி ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம். நம்ம மொத்த ப்ராசஸுமே ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். நம்ம ஹேருக்கு ஸ்பா பண்ணுறதுனால நம்மளுக்கு முடி கொட்டுறது முதல்ல நின்றோம். அதுக்கப்புறம் முடி அன்னைக்கு வெடித்து ஸ்ப்ளிட்டண்ட் ஆகிறது நின்று நம்ம முடி வறட்சியாக இருக்கிறதையும் தடுத்து நம்ம முடியை நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாகவும் மாற்றிடும். இந்த ஹேர் ஸ்பா நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுத்து ஹேர் நல்லா க்ரோ ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக நம்ம முடி சிக்கல் இல்லாமல் இருக்கும். ப்ரௌன் ஹேர் இருக்கிறவங்க இந்த ஹேர் ஸ்பா எடுத்துக்கிட்டால் இன்னும் நம்ம அதிகமாக ப்ரௌன் ஹேர் வராமல் தடுத்துடலாம். என்னோடய ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரஃப்பாக இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணுறவங்க ஹேர் ஸ்பா தாராளமாக எடுத்துக்கலாம். இது மூலயமா நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஹேருக்கு வராது.